த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இன்னைக்கு பல தளங்கள்லையும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. துருவ் ரத்தி அவருடைய யூடியூப் பேஜ்ல வெளியிடக்கூடிய ஒரு வீடியோ இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. தமிழ்நாட்டில் பரிதாபங்கள் சேனல் எடுத்துக்கோங்க, இல்லை வீடியோ சித்து விளாக்ஸ் எடுத்துக்கோங்க, மதன் கௌரி பேஜஸ் எடுத்துக்கோங்க. இதில் வரக்கூடிய கண்டென்ட்கள் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறது மட்டும் இல்லாமல் சொசைட்டிலையும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் அதுக்கான சமீப உதாரணம் தான் சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற பெயர்ல பரிதாபங்கள் சேனல் வெளியிட்டிருந்த அந்த வீடியோ. சாதி கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டையர் பண்ணக்கூடியதா இருந்தது. அதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு வந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது அந்த சேனலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பொதுமக்கள்ல பெரும்பகுதியினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தா அவங்க அந்த சேனல்ல ஜாதிய வன்கொடுமை சம்பந்தமான விஷயங்களை கடுமையான முறையில சாடி இருந்தாங்க. ஆனா அதுக்கு நகைச்சுவையை பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனா அவங்க அப்படி பண்ணது தப்பு அப்படின்னு எத்தனையோ தீவிர ஜாதி வெறியர்கள் போய் காவல் நிலையங்கள்ல புகார் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் கூட அந்த நேரத்துல எல்லாரும் பயன்படுத்தின ஒரு வார்த்தை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதாவது இந்திய அரசியல் சாசனம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய பேச்சுரிமை அப்படின்றது தான். பேச்சுரிமைனா என்னன்னு சொல்லலாம். நீங்க சொசைட்டில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தையோ ஒரு திரைப்படத்தையோ என்ன வேணாலும் இருக்கலாம், அதை பத்தின உங்களுடைய கருத்தை வெளியிடுறது தான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதுக்கு கீழே தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வரும். இதுல இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல வெறும் பேச்சு மட்டும் இல்லாம நீங்க ஒரு கட்டுரை எழுதுறீங்க, இல்ல ஒரு கவிதை எழுதுறீங்க, ஒரு புகைப்படம் வெளியிடுறீங்க, ஒரு கார்ட்டூன் போடுறீங்க, ஏன் சோசியல் மீடியால போடக்கூடிய ஒற்றை வார்த்தை கூட இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே தான் வரும். இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால ப்ரொடெக்ட் செய்யப்பட்டிருக்குது. அதனாலதான் தொடர்ச்சியா இவ்வளவு கடுமையான காலகட்டமா இருந்தாலும் கூட அரசுகளுக்கு எதிரான குரல்களை தொடர்ச்சியா சில பேரால எழுப்பிக்கிட்டே இருக்க முடியுது. ஆனா இதுல பெரும் பகுதியினர் இதை தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் ரொம்பவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி மும்பையில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியை அரேஞ்ச் பண்றாங்க. அதுல நிறைய ஸ்டாண்ட் அப் காமெடியும் அவங்க பேசுறாங்க. அதுல குறிப்பா சில பேரு டிசேபிலிட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குறித்து ரொம்ப கொச்சையான முறையில காமெடி பண்றாங்க. இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் வெளியாகி சில மாசத்துங்களுக்கு முன்னாடி பெரிய பேக் ஃபயர் ஆயிருச்சு. எந்த அளவுக்குன்னா உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெறக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் பெரும் பேசு பொருளா மாறி இருந்தது. அதுல இந்த வழக்க உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளான சூரியகாந்த் மற்றும் ஜோய் மாலியா பக்சி ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிச்சாங்க. இதுல கிட்டத்தட்ட 7 to 8 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எதிர்மனுதாரர்களா சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அதுலதான் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த 2 நீதிபதிகள் அமர்வு மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்க யூடியூப் அப்படின்ற பக்கத்தை உங்களுடைய கமர்ஷியல் பர்பஸ், அதாவது அதை வைத்து பணம் பண்ணுவதற்காக நீங்க பயன்படுத்துறீங்க. அப்படி நீங்க ஒரு விஷயத்த உங்களுடைய கமர்ஷியல் பர்பஸுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அப்படின்றது பொருந்தாது. புரியல? அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது நமக்கு இருக்கு. அதை வச்சு நம்ம ஒரு கருத்து சொல்றோம். அந்த கருத்தை சொல்வதன் மூலியமா நம்ம ஒரு பணம் ஈட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எனக்கு கருத்துரிமை இருக்கு அப்படின்னு நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை காமெடின்ற பெயர்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி நீங்க அதன் மூலியமா பணம் சேகரிக்கிறீங்க. அப்படி பணம் சேகரிக்கும் பொழுது அதனால வரக்கூடிய விளைவுகளையும் நீங்க தான் சந்திக்கணும். அதுக்கு உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஷரத்து பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்ல? அதாவது நீங்க ஒரு கருத்தை வச்சு அதை வச்சு பணம் ஈட்டுறீங்க அப்படின்னா, அதுலயும் யூடியூப் பேஜஸ் மூலியமா நீங்க பணம் ஈட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கிடைக்காது. அதனால பார்த்து பேசுங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உடனே பார்க்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி எழும், கரெக்டு தானே, கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனா ஒருத்தர் பேசக்கூடிய கருத்து யாருக்கு நேர்மறையா இருக்கு, யாருக்கு எதிர்மறையா இருக்கு அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு பரிதாபங்கள்ல அந்த வீடியோவே எடுத்துக்கோங்க. அவங்க ஜாதி ரீதியிலான வன்கொடுமைகள் இருக்கக்கூடாது அப்படின்றத சட்டையரா பேசியிருந்தாங்க. ஆனா அதுக்கு எதிராக நிறைய பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை அப்படியே பொருத்தி பார்த்து இல்ல எங்களுடைய கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களை கொச்சையா பேசி அதன் மூலியமா காமெடி பண்ணி அதன் மூலியமா ஒரு கருத்தை சொல்லி இவங்க பணம் ஈட்டி இருக்கிறாங்க, அதனால இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கீழே வராது, அதனால இந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ண முடியும், ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். இன்னொரு பக்கம் மத நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பேசக்கூடியவங்களையும் இல்ல இவங்க தவறான கண்ணோட்டத்துல இதை பேசுறாங்க, இந்துக்கள் மனதை புண்படுத்துறாங்க அப்படின்னும், இல்லாட்டி வேறு ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை பேசுறாங்க அப்படின்றதுக்காக அந்த மதத்துல இருக்கக்கூடியவங்க
அந்த குறிப்பிட்ட நபர்கள் எகெயின்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெரும் பிரச்சனையா மாறிடும். இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியா தான் பார்க்கணுன்ற கருத்து தான் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அழுத்திட்டாலும் பட்டாம்பூச்சி செத்து போயிடும், கொஞ்சம் ஓப்பனா விட்டாலும் பட்டாம்பூச்சி பறந்து போயிடும். ஆனா இதை சரியான வகையில பார்க்க வேண்டியது, அந்த பட்டாம்பூச்சியை உயிருடன் வச்சிருக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. ஆனா நீதிமன்றம் இப்படியான ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு உத்தரவை, ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உண்மையாலுமே சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸுக்கு இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இது சம்பந்தமான ஒரு கைட்லைன்ஸை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் உருவாக்குவாங்க? இப்பவே நிறைய பேர் யூடியூப்ல அரசுக்கு எதிராக போடக்கூடிய, அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவங்க, அது மத்திய அரசா இருக்கலாம், மாநில அரசுகளா இருக்கலாம், அந்த அரசாங்கங்களுக்கு எதிராக, அதிகாரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக யாரேனும் ஏதாவது கருத்து சொல்றாங்கன்னா இந்த சமூக வலைதள பாலிசிஸின் மூலியமா அவங்க முடக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சில தினங்களுக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர்களா இருக்கக்கூடிய கரண் தாப்பர் உள்ளிட்டோர் மீது தேச துரோக வழக்கு அப்படின்றது அஸ்ஸாம் மாநிலத்துல தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இப்படி இவ்வளவு இக்கட்டான சூழல் நிலவக்கூடிய நேரத்துல உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு பொத்தாம் பொதுவான கருத்தையும் உத்தரவையும் பிறப்பிக்கிறது அப்படின்றது அது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேலும் பூதாகரமாக்கும். இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லப்படக்கூடிய கருத்துரிமைக்கு எதிரான விஷயங்களா போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பார்வையா இதுல நான் முன்வைக்கிறேன். உச்சநீதிமன்றத்துடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது கருத்துரிமை சார்ந்த விஷயமா பார்க்காம அதுக்கான கடிவாளம் போடுறதா பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு என்ன கருத்து தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.